இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஐடி ஃபிட்டர் ட்ரேட் தியரி ஃபஸ்ட் இயர் கொஸ்டின் பேங்க் தான் பார்க்க போகிறோம். அதாவது சப்ஜெக்ட் பார்த்திங்கன்னா சேஃப்டி, அதாவது பாதுகாப்புங்கிற சப்ஜெக்டில் நம்ம பார்ட் 1 இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அதில் 3 ஆப்ஷன் வரும். அதில் ஆல்னு கிளிக் கொடுத்தீங்கன்னா நான் அப்லோட் பண்ணுற அனைத்து வீடியோக்களும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்துகிட்டே இருக்கும். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற சப்ஜெக்ட் சேஃப்டி. இந்த சேஃப்டிங்கிற பாடத்தில் உள்ள பார்ட் 1 கொஸ்டின் பேங்க் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நிமி புக்கில் நிமி அவங்களே முக்கியமான கொஸ்டின் இந்த சேஃப்டிங்கிற பாடத்தில் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அதில் 20 கொஸ்டின் இருக்குது. இந்த 20 கொஸ்டின் அடிக்கடி நம்மளுக்கு கேட்டுகிட்டே இருக்காங்க, அது என்எஸ்கே லெவலில். ஸோ இந்த பாடத்தினுடைய கொஸ்டின் பேங்க் தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்க்கலாம். விச் ஒன் இஸ் த பர்சனல் சேஃப்டி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது எந்த ஒன்று தனி மனித பாதுகாப்பாக இருக்கும், எந்த ஒன்று தனி மனித பாதுகாப்பாக இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. அதாவது மிஷினை பாதுகாக்கிறது மிஷின் சேஃப்டி, ஒர்க் ஷாப்பை பாதுகாக்கிறது ஒர்க் ஷாப் சேஃப்டி, நம்மளை பாதுகாக்கிறது தான் பர்சனல் சேஃப்டி. அப்போ நம்மளை பாதுகாக்கணும். ஸோ அப்போ நம்ம வேலையில் ரொம்ப கவனமாக இருக்கணும். அப்போ தான் நம்ம வேலை செய்கிற இடத்துல கவனமாக இருந்தால் நம்ம பாதுகாத்து கொள்ளலாம். ஸோ இதுதான் இப்போ நம்மளை ஃபஸ்ட்டு பாதுகாக்கிறது. அப்போ இதுக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா கான்சன்ட்ரேட் ஆன் யுவர் ஒர்க், கவனமாக இருக்கணும் நம்ம வேலையில். ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். ரெண்டாவது கொஸ்டின் பாருங்கள். ரெண்டாவது கொஸ்டினில் நேம் த மேண்டடரி சிம்பிள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது மேண்டடரி சிம்பிள்குள்ளே இது. ஸோ இது கட்டளை குறியீட்டின் பெயர் என்னன்னு கேட்டிருக்காங்க. இந்த கட்டளை குறியீட்டின் பெயர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி சிம்பிள் இருந்துச்சு முக்கோணத்தில், இந்த மாதிரி முக்கோணத்தில் சிம்பிள் இருந்துச்சுன்னா ஸோ இது ஸ்டாப் நில்லுன்னு அர்த்தம். இந்த ஸ்கூல் பக்கத்துலலாம் பார்த்தீங்கன்னா, ஸ்கூல் காலேஜ் பக்கத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஸோ இந்த சிம்பிள் தான் இருக்கும். ஸோ நின்று போங்கிற மாதிரி இருக்கும். ஸோ இது ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். அதே மாதிரி மூணாவது கொஸ்டின் பாருங்கள். மூன்றாவது கொஸ்டின் ஃப்ளம்மபிள் ஆர் லிக்விடபிள் சாலிட்ஸ் ஆர் கிளாசிஃபைடு ஆஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. அதாவது திரவ நிலையில் எரியக்கூடிய பொருட்களை எவ்வாறு வகைப்படுத்தலாம். ஸோ அதாவது பார்த்தா மரம், பேப்பர், வுட்டு இந்த மாதிரி பொருள்லாம் எரிஞ்சிச்சுன்னா அது என்ன ஃபயர்னு பார்த்தீங்கன்னா கிளாஸ் ஏ ஃபயரோட வரும். அதாவது மண்ணெண்ணெய், பெட்ரோல், டீசல் இதுதான் லிக்விடபிள் சாலிடு. இந்த பொருள் பார்த்தீங்கன்னா திரவநிலை. இந்த திரவநிலையில் உள்ள பொருளை நம்ம எப்படி வகைப்படுத்தலாம்னா கிளாஸ் பி ஃபயர்னு வகைப்படுத்தலாம். ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர், கிளாஸ் பி ஃபயர். நாலாவது கொஸ்டின் பாருங்கள். விச் இஸ் த இமிடியேட் லைஃப் சேவிங் ப்ரொசீஜர்னு கொடுத்துருக்காங்க. எது உடனடியாக வாழ்வை பாதுகாக்கும் செயல்முறையாக இருக்கும். ஸோ இது என்ன கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போ வண்டியில் போகும்போது கீழே விழுந்துட்டாங்க, அடிபட்டு கீழே விழுந்துட்டாங்கன்னா ஸோ நம்ம அவங்களுக்கு ஃபஸ்ட்டு என்ன செய்வோம், தூக்கி விட்டுட்டு அவங்களுக்கு என்ன அடிபட்டுருக்க ஸோ நம்ம முடிஞ்ச உதவிகளை செய்யலாம். அதான் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் நம்ம ஆம்புலன்ஸ் ஃபோன் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போக 108 ஃபோன் பண்ணுவோம். ஸோ அப்போ கீழே விழுந்தோன்னு அங்கே தூக்கிட்டு அவங்களுக்கு ரத்தம் வருதா, ஏதாவது அடிபட்டிருக்கா, ஸோ நம்ம ஹெல்ப் பண்ணுறோம்ல, அதுதான் முதல் உதவி. இதைத்தான் நம்ம ஃபஸ்ட்டு செய்யணும். அப்போ ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர், ஃபஸ்ட் எய்டு. அஞ்சாவது கொஸ்டின் பாருங்கள். நேம் த வார்னிங் சைன் கொடுத்துருக்காங்க. அதாவது எச்சரிக்கை குறியீட்டின் பெயர் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த சிம்பிள் பார்த்தீங்கன்னா ஸோ இது இந்த சிம்பிள் ட்ரெயின் எப்போனாலும் வந்துகிட்டே இருக்கும், நிற்காமல் போயிட்டே இருக்கும். இந்த மாதிரி சிம்பிள் இருந்தால் அப்போ நான் இந்த சிம்பிளுக்கு என்ன இதுனா எச்சரிக்கை குறியீடு. தண்டவாளத்தை இப்போ நீங்கள் போகும்போது இதில் கார்டு இருக்க மாட்டாங்க, அதனால் நீங்கள் நீங்களே பார்த்து போகணும். ட்ரெயின் எந்த நேரம்னாலும் ட்ரெயின் வரலாம். இந்த மாதிரி ஒரு எச்சரிக்கை குறியீடு தான் இது. அப்போ நம்ம ரெண்டு பக்கமும் ட்ரெயின் தண்டவாளத்தை கிராஸ் பண்ணும்போது ரெண்டு பக்கமும் பார்த்துட்டே போகணும், ட்ரெயின் வருதா அப்படின்னு சொல்லி. அப்போ இது பாதுகாப்பே கிடையாது. இந்த சிம்பிள் பாதுகாப்பு இல்லைன்னு அர்த்தம். இப்போ ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். ஆறாவது கொஸ்டின் பாருங்கள். வாட் இஸ் த கிளாஸ் ஆஃப் ஃபயர் காசஸ் ஃபயர் வுட், பேப்பர், கிளாத்னு கொடுத்துருக்காங்க. அதாவது மரம், காகிதம், துணி முதலியவை தீயால் எரிந்தால் அந்த தீயின் கிளாஸ் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ
நம்ம வுட்டு பேப்பர் கிளாத்து வந்து ஒரு தீயால் எரியுதுன்னா ஸோ அது என்ன கிளாஸ் ஃபயர் வந்து பார்த்திங்கன்னா கிளாஸ் ஏ ஃபயர் தான். ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். 7வது கொஸ்டின் பாருங்கள். which fire extinguisher filled with carbon tetrachloride and bromochloro difluoromethane அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது எந்த தீ அணைப்பானில் கார்பன் டெட்ரோகுளோரைடு மற்றும் புரோமோகுளோரோ டிஃப்ளோரோமீத்தன் நிரப்பப்பட்டிருக்கும். எந்த தீயணைப்பானில் நிரப்பப்பட்டிருக்கும் பார்த்தீங்கன்னா இந்த இதெல்லாம் வந்து ஹாலோன் எக்ஸ்டிங்யூஷர் தான். இந்த தீயணைப்பானில் தான் நான் செஞ்சுருக்கோம். இந்த கார்பன் டெட்ரோகுளோரைடு புரோமோகுளோரோ டிஃப்ளோரோமீத்தன்லாம் நிரப்பப்பட்டிருக்கும். இப்போ ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். 8வது கொஸ்டின் பாருங்கள். which comes under மெக்கானிக்கல் அக்யூபேஷனல் கேசட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது இயந்திர தொழிலில் இயந்திரத்தினால் ஒரு ஆபத்து நிகழ்ந்துன்னா அது எந்த இதுக்குள்ளே வருது, எந்த விபத்துக்குள்ளே வருதுன்னு பார்த்தீங்கன்னா மிஷின் நல்லா இல்லை பாதுகாப்பானதாக இருந்ததுனால மிஷினில் அடிபட்டுச்சு, மிஷின் இதனால் ஒரு ஆபத்து வருது. அது எதுன்னு கீழே வருதுன்னு பார்த்தீங்கன்னா மிஷின் சரியில்லை, பாதுகாப்பற்ற மிஷின். அப்போ அன்கார்டட் மிஷினரி ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். 9வது கொஸ்டின் பாருங்கள். ஹவு டு ஸ்டாப் ப்ளீடிங் ஆஃப் இன்ஜர்டு பர்சன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது காயப்பட்டவரின் இரத்த கசிவை எப்படி நிறுத்துவாய். நம்ம வந்து அடிபட்டுட்டு மிஷினில் வேலை செய்யும்போது கையில் அடிபட்டுட்டுனா ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம்னா தண்ணி வச்சு நம்ம வாஷ் பண்ணிவிட்டு பைப் நல்லா ஸ்பீடாக திறந்துட்டு நம்ம அதில் வச்சு வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த காயம் ப்ளட்டு வர்ற இடத்துல நம்ம கெட்டே பிடிக்கணும். அதுதான் நம்ம வந்து அப்படி நிற்கலை அப்படின்னா நம்ம வந்து ஆஸ்பத்திரி போய் தையல் போடுற மாதிரி தான் இருக்கும். அப்படி பிடிச்சி நம்ம அழுத்தி பிடிச்சிக்கும்போது நின்றுட்டுனா நம்ம அதே வந்து ஓரளவு சரியான மாதிரி தான். அப்போ நம்மளுக்கு இது இரத்த கசி நிறுத்தினா ஃபஸ்ட்டு காயத்து மேல் அழுத்தி பிடிக்க வேண்டும். அப்ளை ப்ரெஷர் ஓவர் த உண்டு. ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். 10வது கொஸ்டின் பாருங்கள். வாட் இஸ் த நேம் ஆஃப் சயன், அதாவது குறியீட்டின் பெயர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த குறியீட்டினுடைய பயன் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்கூல் பக்கத்துலலாம் இதாக இருக்கும். இந்த ரோடை வந்து கிராஸ் பண்ணுறதுக்கு ரோட்டில் வந்து வெள்ளை கலரு கருப்பு கலர் வெள்ளை கலர் வந்து பெயிண்ட் அடிச்சிருப்பாங்க ஒரு 4 அடிக்கு. இந்த இதில் நம்ம கிராஸ் பண்ணால் மொத்தமாக எல்லோரும் இந்த பாதையிலே கிராஸ் பண்ணும்போது நம்மளுக்கு வண்டியில் வேகமாக வந்தால் இதை பார்த்தோன்னே மக்கள் போகிற இடம் அப்படின்னா அவனே என்ன செஞ்சிடுவாங்க, பைக்லேயோ வண்டியில் வரவங்க ஸ்லோ பண்ணிடுவாங்க. அப்போ நம்ம வந்து விபத்துக்களை தவிர்க்க இந்த சிம்பிள் இருக்கும். அப்போ இது எதுக்கான சிம்பிள்னு பார்த்தீங்கன்னா பாதசாரிகள் நடக்கும் இடம். மெதுவாக போங்க, இந்த வழியாக எப்போனாலும் பாதசாரிகள் நடப்பாங்க, இதை குறிக்கிறது தான் இந்த சிம்பிள். அப்போ பெடஸ்ட்ரைன் கிராசிங் ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். 11வது கொஸ்டின் பாருங்கள். வாட் ஆர் த 3 ஃபேக்டர் காசஸ் ஃபயர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தீ ஏற்பட 3 காரணிகள் என்னவாக இருக்கும். ஒரு தீ எரியணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எரிபொருள் வேணும், அப்புறம் அந்த எரிபொருள் ஹீட் ஆகணும், அந்த ஹீட் ஆன பிறகு அதில் வந்து ஆக்சிஜன் வந்து நம்மளுக்கு வந்து இருந்துச்சுன்னா ஆக்சிஜன் இருந்துச்சுன்னா அந்த பொருள் எரியும். அப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபியூல், ஹீட், ஆக்சிஜன் இந்த 3 இருந்தால் மட்டும்தான் தீ எரியவுக்கு முக்கியமான காரணிகளாக இருக்கும். அப்போ ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். 12வது கொஸ்டின் பாருங்கள். வாட் இஸ் த பீரியட் ரிஃபர்ட் ஆஸ் கோல்டன் ஹவர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தங்கமான நேரம் என்ன குறிப்பிடப்படும் காலம் என்ன காலமாக இருக்கும். வாட் இஸ் த பீரியட் ரிஃபர்ட் ஆஸ் கோல்டன் ஹவர்ஸ் அப்படின்னா நம்ம அந்த விபத்து நடந்துட்டு உடனே நம்ம வந்து என்ன செய்யணும், அவங்களுக்கு பண்ணுற ஒரு உதவி தான் வந்து கோல்டன் ஹவர்ஸ். இப்போ அடிபட்டு கீழே விழுந்து பிளட்டு நிறையா பிளட்டு வந்து ப்ளீடிங் ஆகிட்டுருக்கு. நம்ம உடனே கூப்பிட்டு போயிட்டோம் ஆனால் அவங்க வந்து காப்பாற்றிடலாம். ஜஸ்ட் ஒரு 5 நிமிஷம் லேட்டாக போய்ட்டோன்னா அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா ஜஸ்ட் நீங்கள் ஒரு 5 நிமிஷம் முன்னால் கூப்பிட்டு வந்தால் இந்த பேஷண்ட்டை நம்ம வந்து காப்பாற்றிருக்கலாம், நிறைய பிளட்டு போச்சு அதனால் இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த கோல்டன் ஹவர்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம எவ்வளோக்குள்ளே சீக்கிரம் கொண்டு போகிறோம் ஆஸ்பத்திரிக்கு, அதான் வந்து கோல்டன் ஹவர்ஸ். அப்போ இதில் என்ன கோல்டன் ஹவர்ஸ் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு 30 மினிட்ஸ் ஆஃப்டர் இன்சிடென்ட். சம்பவம் நடந்து 30 நிமிஷத்துக்குள்ளே, சம்பவத்துக்கு பிறகு 30 நிமிஷத்துக்குள்ளே நம்ம செய்கிற ஒவ்வொரு பயனுள்ள
நேரமும் கோல்டன் ஹவர்ஸ் தான். ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். 13வது கொஸ்டின் பாருங்கள். வாட் இஸ் த ஃபஸ்ட்டு ஸ்டெப் ஆஃப் அவாய்டிங் ஆக்சிடெண்ட் இன் ஒர்க் பிளேஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. வேலை செய்யும் இடத்தில் விபத்தை தவிர்ப்பதற்கான முதல் படி என்னவாக இருக்கும்? ஸோ நம்ம வேலை செய்கிற இடத்துல விபத்தை தவிர்க்கணும்னா ஃபஸ்ட்டு நம்ம சேஃப்டி ப்ரிகாஷனை பற்றி நல்லா தெரிஞ்சிருக்கணும். நம்ம இதெல்லாம் பண்ணால் சேஃப்டி, இது பண்ணக்கூடாது, இது விபத்து ஏற்படும். அப்போ நம்ம விபத்து ஏற்படுவதற்கான அனைத்து வழிகளையும் நம்மளுக்கு என்ன செஞ்சுருக்கணும், அது தெரிஞ்சுட்டு நம்ம அதுக்கேற்ற மாதிரி பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை கையாளணும். ஸோ இது விபத்தை தவிர்க்கணும். நம்ம ஃபஸ்ட்டு என்ன செய்யணும், சேஃப்டி ப்ரிகாஷனை கையாளணும் பை அப்சர்விங் சேஃப்டி ப்ரிகாஷன். ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். 14வது கொஸ்டின் பாருங்கள். வாட் டு த சிம்பிள் டொனேட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. குறியீடு உணர்த்துவது என்ன? இந்த குறியீடு எதை உணர்த்துகிறது அப்படி பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி சிம்பிள் எங்கே இருக்கும் அப்படின்னா, ஆம்புலன்ஸ் போகிற பாதையில், அடிக்கடி ஆக்சிடென்ட் நடக்கிற இடத்துல, அடிக்கடி ஆம்புலன்ஸ் போயிட்டே இருக்கிற பாதையில் இது இருக்கும். வழி விடு, அடிக்கடி ஆம்புலன்ஸு வர பாதை அப்படிங்கிறதுக்காக இந்த சிம்பிளை இது பண்ணியிருப்பாங்க. இது வழி விடுன்னு அர்த்தம். இந்த சிம்பிள் இருக்கிற இடத்துல நம்ம வழி விடு. ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். 15வது கொஸ்டின் பாருங்கள். வாட் இஸ் த கலர் கோட் ஆஃப் பின் ஃபார் வேஸ்ட் பேப்பர் செக்ரிகேஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது காகித கழிவுகளை பிரிப்பதற்கான தொட்டிகளின் கலர் குறியீடு என்னவாக இருக்கும்? ஸோ குப்பை தொட்டியுடைய கலர் என்னென்னு கேட்டிருக்காங்க. அதாவது காகித கழிவு வேஸ்ட் பேப்பர் இருக்குல்ல, அதை நம்ம எந்த கலருடைய குப்பை தொட்டியில் போடணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஸோ இது ப்ளூ கலரில் உள்ள பாக்ஸில் தான் மனுஷனு இதை போடணும். வேஸ்ட்டு மக்கக்கூடிய பொருள் எல்லாமே நம்ம ப்ளூ கலர் பாக்ஸில் தான் போடணும். ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். 16வது கொஸ்டின் பாருங்கள். வாட் இஸ் த கிண்ட் ஆஃப் ரோட் சைன்? வாட் இஸ் த கிண்ட் ஆஃப் ரோட் சைன்னா, சாலை குறியீட்டின் அடையாளம் என்ன? இந்த சாலையில் இந்த மாதிரி சிம்பிள் இருந்துச்சுன்னா வேறு ஒன்றும் இல்லை, பெட்ரோல் பங்கு பக்கத்தில் தான் இருக்குன்னு அர்த்தம். அப்போ நம்ம என்ன செய்யணும், சாலையில் இந்த சிம்பிள் இருக்குன்னா அது நம்மளுக்கு தகவல் கொடுக்குது, தகவல் தெரிவிக்குது. கொஞ்சம் தூரத்தில் போனால் பெட்ரோல் பங்கு இருக்குது, ஸோ பெட்ரோல் நீங்கள் கம்மியாக இருந்தால் ஃபியூல் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி. அப்போ இந்த குறியீடு என்ன குறியீடு, ரோடு சைனோட குறியீடு என்னென்னு பார்த்தீங்கன்னா, அடையாளம் என்னென்னு பார்த்தீங்கன்னா தகவல் குறியீடு, இன்ஃபர்மேஷன் சைன். ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். 17வது கொஸ்டின் பாருங்கள். which fire extinguisher is used for flammable and running liquid fire? அதாவது எரியக்கூடிய மற்றும் எரியும் திரவ தீயை அணைக்க எந்த தீயணைப்பான் பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னு பார்த்திங்கன்னா, எரியக்கூடிய மற்றும் எரியும் திரவ தீயை, லிக்யூடில் உள்ள தீ எரியுது அப்படின்னா, அது மண்ணெண்ணெய், பெட்ரோல், டீசல் இதெல்லாம் எரியுதுன்னு பார்த்திங்கன்னா, நம்ம இதில் என்ன ஃபயர் எக்ஸ்டிங்யூஷர் பயன்படுத்தும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஃபார்ம் எக்ஸ்டிங்யூஷர், நுரை வகை தீயணைப்பான். ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். 18வது கொஸ்டின் பாருங்கள். வாட் ஏ டொனேட் இன் ஏபிசி ஆஃப் ஃபஸ்ட் எய்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. முதலுதவியில் ஏபிசியில் ஏ உணர்த்துவது என்ன? ஏங்கிற லெட்டர் எதை உணர்த்துகிறது பார்த்திங்கன்னா, ஏர்வே, சுவாச வழி. ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். 19வது கொஸ்டின் பாருங்கள். What is the process of breaking down the material into organic compounds and can be used as manure அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது கழிவுப் பொருட்களில் இருந்து ஆர்கானிக் பொருட்களாக மாற்றுதல் மற்றும் எருவாக பயன்படுத்துவதற்கு செய்யக்கூடிய செயல்முறை என்ன? அதாவது ஒரு கழிவுப் பொருள் இருக்குது, அந்த கழிவுப் பொருளிலிருந்து ஆர்கானிக் பொருளாக மாற்றணும் அல்லது அது எருவாக பயன்படுத்துவதற்கு நம்ம என்ன செய்வோம், அந்த செயல்முறைக்கு என்ன பெயர்னு கேட்டிருக்காங்க. வாட் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் பிரேக்கிங் டவுன் த மெட்டீரியல்? ஸோ அப்போ இது என்ன ப்ராசஸ் பார்த்திங்கன்னா, ஒரு உரமாக மாற்றுறதுக்கு, ஒரு பொருளை உரமாக மாற்றுறதுக்கு என்ன பொருள் பார்த்திங்கன்னா, கம்போஸ்டிங், மக்க வைத்து உரமாக்குதல். ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். லாஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். 20வது கொஸ்டின். வாட் இஸ் த கலர் கோட் ஃபார் பிளாஸ்டிக் வேஸ்ட் பின் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பிளாஸ்டிக் கழிவு தொட்டியின் கலர் குறியீடு என்னவாக இருக்கும்? அப்போ வேஸ்ட்டு பிளாஸ்டிக் அதெல்லாம் நம்ம எதில் போட்டு வைக்கணும், எந்த கலரு குப்பை தொட்டியில் போட்டு வைக்கணும் பார்த்திங்கன்னா, பிளாஸ்டிக்கை எல்லோ தொட்டியில் தான் போட்டு வைக்கணும். கலரு கோடு உள்ள எல்லோ தொட்டி, குப்பை தொட்டியில். அப்போ இதுக்கு ஆப்ஷன் டி தான்.
அப்போ டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த 50 கொஸ்டினும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். நெக்ஸ்ட்டு வந்து வேறு ஒரு வீடியோவில் பார்ட் 2ங்கிற சேஃப்டி சப்ஜெக்ட்லேருந்து வேறு கொஸ்டின் போய் பார்க்கலாம். தேங்க்யூ.